ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, வணக்கம். கிட்டத்தட்ட நான் 1000 கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். எனக்கு வயசு 70 நடக்கிறது. அன்பர் ரங்கநாதன் சொன்னார், 5 நிமிஷம் 10 நிமிஷம் பற்றி ஏமாத்திட்டு போகிறான்னு சொன்னார். நான் சொன்னேன், 1000 கூட்டத்தில் பேசியிருக்கிறேன், ஒவ்வொரு கூட்டத்தையும் 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறேன். அப்படியெல்லாம் பேசுகிறேன். இப்போது வயசாச்சு, நான் வயசாக நம்ம போட்டு ஓட்டிக்கிட்டேன், எதாவது இப்போ உடையிட்டேன் செய்து அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், வரும்போதெல்லாம் 5 நிமிஷம் பஸ் ஏமாத்துறாரு. யாரை ஏமாத்துறாரு? நான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். வயசாச்சு, என்ன செய்யட்டும், இவ்வளோ சொல்லிக்கிட்டே வந்து 36 வருஷம். இப்போது வர செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி 17ஆம் தேதி வச்சுன்னா 36 வருஷம் பேசியிருக்கேன். பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் பேசிக்க போடுறேன். ஆனால் எந்த அளவுக்கு பேசுறது, பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் இருக்கட்டும். எப்படி இருந்தாலும் இந்த அன்பருக்கு மத்தியில் பேசுறதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆசான ஆட்சி வேணும். ஏன்னா இப்போ வந்து 2 வருஷம் 4 மாதம் உப்பில் கோதுமை கஞ்சி சாப்பிட்றோம். நான் மாதவனுக்கு போய் சாப்பிட சொன்னேன். ஆளவுடைய என்ன, நான் குடும்பத்தை என்ன போய் இவ்வளோ சாப்பிட சொல்கிறேன், என்ன வந்து இப்படி சாப்பிட சொல்கிறேன், நான் எதை வந்துக்கிட்டு போய் பிடிக்கலான்னு கேட்டார். கொஞ்சம் சாப்பிடுன்னு சொன்னேன். 2 வருஷம் 4 மாதம் சாப்பிட்டேனே, எனக்கு ஒரு நாள் சாப்பிடக்கூடாது, என் பிரசாதம் வந்து அவ்வளோ சாப்பிட்றாரு. அப்படி ஒவ்வொருத்தரும் இந்த துறை வந்து அவ்வளோ இருக்குன்னு நினச்சிடாதீங்க. 36 வருஷம் ஆச்சு. 36 வருஷம் எனக்கு வருகின்ற செப்டம்பர் மாதம் வந்து 36 வருஷம் ஆச்சு. இப்போ தான் ஒரு கடும் சோதனை வந்துச்சு. முன்ன ஒரு சோதனை வந்துச்சு. காலையில் 2 பழம், சாயந்தரம் 2 பழம், இடையே தண்ணி வேண்டாம் வேணும் கருது குடிச்சுக்கிறாரு. அடே எவ்வளோ நல்லா படிச்சுறாரு. அகத்தி சொன்னேன், இடையே காலையில் 2 பழம், சாயந்தரம் 2 பழம்னே. இதே கூட கொடுத்த உண்மை, இல்லாட்டி அதுவும் எடுத்து விட்டார். போதும் இதே போதுன்ட்டு. அப்போது அவங்க சொன்னதை செய்யணும். அதுக்கு வைராக்கியம் வேணும். அந்த வைராக்கியம் போகிறோன்னா ஆசானு கேட்கணும். திருவடியை தினம் பூசி காசி வேணும் கேட்டுக்கணும். இப்போ இங்கே வந்து இப்போ இது விஷயத்தை ஆரம்பிக்கிறோம். ஆனால் இந்த சங்கம் நடப்பதுக்கு அடிப்படை காரணம் தூய்மையான தொண்டர்கள். இந்த புண்ணியம் செய்யாவிட்டால் தூய்மையான தொண்டர்கள் வரமாட்டாங்க. அப்போ ஆசான ஆசிரியர் தூய்மையான தொண்டர்களை உருவாக்குனார். அவங்க மூலமாக அன்னதானம் செய்ய ஆரம்பித்தோம். இப்போ வெளிநாட்டிலேருந்து மலேசியா ஒரு தமிழ்வான அவர் சார்ந்தவர்கள தொண்டு செஞ்சுருக்காங்க. மலேசியா தொண்டர், லண்டன்லேருந்து வீரா வந்திருக்காரு, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க, துபாயிலேருந்து வந்திருக்காரு, ஒரு ராமதாஸ் வந்திருக்கார். ராமதாஸ் அவர் ராமனுக்கு தாசன் அவர் ராமதாஸ். ஆக இப்படியெல்லாம் பல அன்பர்கள் வந்திருக்காங்க. ஆனால் இங்கே மறைமுகமாக தொண்டு செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நேரடியாக தொண்டு செய்கிறவங்க எத்தனை பேர் தொண்டு செய்தாலும் சரி, அதை புரிஞ்சு கொடுக்குற ஆற்றல் ஆசானம் கொடுத்துருக்காரு எனக்கு. அவர் என்ன நினைக்கிறார், அதை நினச்சி என்ன செஞ்சிட்ருக்காருங்கிறது ஆசானுக்கு உணர்த்துவார். அப்போ இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு ஆசான ஆட்சியில். ஆனால் இந்த சங்கத்தை நம்பி வந்தவர்கள் யாரும் கெட்டு போக மாட்டார்கள். அந்த அளவுக்கு ஆசானோடைய ஆசை அவங்களுக்கு கிடைக்குது. ஆனால் தூய்மையாக தொண்டு செய்கிறாங்க. அவங்களுக்கு நீடு வாழ்ந்து வாழ்த்துறோம். 2வது, எனக்கு இப்போது வயசு 76 ஆச்சு. மேலும் உணவும் சரியில்லை. உணவு உப்புல கொஞ்சி நான் சொன்னேன், யாரோ உப்புலா கஞ்சி சாப்பிடுன்னு கேட்டேன். நான் சங்கத்தோடு விளைவிக்கிறேன்னு சொன்னாங்க. ஏன் விளைவிக்கிறேன்னு கேட்டேன். எனக்கு இந்த மாதிரி சோதனைக்கு வரணுன்னு நான் வரல. நான் எதை வந்து ஆசி பெற வந்தேன், கசியில் கஞ்சி குடிக்க சொல்லிக்கிறேன். நான் சொன்னேன், நெஞ்சு உரம் வேணும்னு. நெஞ்சு உரம் வேணாம், ஒன்றும் வேணாம், ஆளை விட்டா போகுது, நான் நெஞ்சு உரமாக இருக்கணும், கஞ்சி குடின்னு சொன்னேன். அவர் சொன்னார், என் நெஞ்சு உரம் வேணாம், கஞ்சி வேணான்னு அளவு சொன்னார். ஆக இந்த துறை கடினமானோடு தான். ஆனால் கஷ்டப்பட்டாலும் இனி ஒரு கருப்பைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இனி ஒரு கருப்பைக்கு போகணும்னு சொன்னாவே நிச்சயம் அவருக்கு பிரச்சனை தான். ஆனால் இவர் கேட்கணும், போதும் போதும் பிறவி நீ பிறவாதிருக்க அருள் செய்ய வேண்டும். யார்கிட்ட கேட்கணும்? பிறவி வென்ற மகான் அகத்தீசன், பிறவி வென்ற மகான் திருமூலதேவன், பிறவி வென்ற மகான் ராமலிங்க சாமிகள், பிறவி வென்ற மகான் திருமூலதேவர், பிறவி வென்ற மகான் கரூர் முனிவர். இவர் கேட்க வேண்டும், அடியேனும் மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டும் என்று கேட்க வேண்டும். யார் கேட்க வேண்டும்? எவன் ஒருவன் யமனை வென்றானோ, எவனை விடலாம்,
பண வசதி இருந்தால் ஆள் பாசி இருந்தால் எது வேணாலும் செய்யலாம். ஆனால் யமனை வெல்ல முடியாது. யமனை வெல்லும் வல்லமை ஆசான் அகத்தீசனுக்கு உண்டு. அவர் சாதாரண நடிச்சிடாதீங்க. மல ஜலாதிகள் அற்ற மெய் தரவாச்ச சிங்கமே வர வேண்டும் என்று இருக்கிறார் மசான் சொன்னார். அவங்கெல்லாம் எந்த பிறவிக்கு காரணமான எதிர்த்து பாருங்கள் மும்மல குற்றம் தான். மும்மல குற்றத்தை வேறு அறுத்தவர்கள் ஞானிகள். அப்போவிட்ட ஞானிகளை கேட்க வேண்டும். அடியேன் பிறவாதிருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். இப்போ இதுக்கு என்ன உபாயம்னு கேட்டான். நீ எந்த அளவுக்கு உயிர்களுக்கு நன்மை சரியோ அந்த அளவுக்கு நீ நன்மை பெறுண்டார். அப்போது அவன் சொல்லுவார், வள்ளுவன் சொல்லுவான், அறிவை நான் ஆகுவதுண்டோ பிது நோய் தன்னு போய் போட்டா கடனா. ஏடா உனக்கு அறிவுன்னு பெரிய பெரிய பட்டாயம் படிச்சிருக்க, பிற உயிர்கள் படுகின்ற துன்பத்தை நீ உணராவிட்டால் நீ கற்ற கல்வி அறிவு ஏடா பயன்னு கேட்டான். அப்போ எப்படி அடிப்படை இருக்குன்னா, எந்த அளவுக்கு பிற உயிர்களுக்கு நன்மை செய்யுமோ அந்த அளவுக்கு நமக்கே நன்மை செஞ்சு காத்துட்டான். அறிவை நான் ஆகுவதுண்டோ பிரித்து நோய் தன்னோய் போய் போட்டாங்கன்னா. ஒருத்தன் வந்து ஒரு ஆடு உடம்பு சரியில்லை, உடம்பு சரி வள்ளுவன்ட்டு சொன்னான். வள்ளுவன்ட்டு போய் கேட்ட உடனே சிரிச்சுக்கிட்டு என்ன சிரிக்கிறேன்னா, நீ எந்த அளவுக்கு இடையே செஞ்சுருக்க அந்த அளவுக்கு நீ திரும்ப விடுன்றான். அப்போ என்ன செஞ்சார்னா, நீ அவர் கருவோட சொல்லியிருக்காரு, நோயெல்லாம் நோய் செய்தால் மேலாவானார். என்ன அது, எந்த அளவுக்கு நீ பிற உயிருக்கு துன்பம் செஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு நீ துன்பப்பட்டே தானே ஆகுனார். உபாயமே இல்லைன்னு கேட்டான். எத்தனை உயிர் அல்லர் போட்டிருக்கு, எத்தனை உயிர் அல்லர் போடுறது நீ காரணமாக இருக்கிற. அப்போ அந்த உயிருக்கெல்லாம் உன்னை துன்பப்பட்டுருக்குல்ல, நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாவோன்னா. எந்த அளவுக்கு நீ பிற உயிருக்கு துன்பம் செய்திருக்கோ அந்த உருவத்தை நீ துன்பத்தை அனுபவிக்கணும்னு சொல்கிறேன். அப்போது நோய் வேண்டாமான்னு கேட்டான். நோய் இல்லாமல் இருக்கணும், நோய் செய்யாதான். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவும் நோய் செய்ய நோயின்மை நான் திடமாக இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும்னா பிற உயிருக்கு துன்பம் செய்யணும். வள்ளுவனாட்டை யாரும் சொல்ல முடியாது. வள்ளுவன் யார் தெரியுமா? சாட்சாத் பரபிரம்ம சொரூபி ஞான கடல். அது சில பேர் நினைப்பா, சில பேர் வள்ளுவனை வந்து ஒரு புலவர் நடிச்சிருப்பான். அது ஞானிகளுக்கு தெரியும் அவன் யாருன்னு. அவன் சொல்லுவான், மற்றும் தொடர்பாடையவன் கொள் பிறப்பருக்குள் உற்றார் கொடுமைக்கிறான். இந்த ரகசியத்தை யார் சொல்லுவான்னா ஞானிக்கு தான் சொல்ல முடியும். ஏடா பிறவி துன்பத்து வரைக்கும் என்ன இருக்காருன்னா இந்த உடம்பு தாண்டா முக்கியம்னு சொன்னான். மற்றும் தொடர்பாடையவன் கொள் பிறப்பருக்குள் உற்றார் கொடுமைக்கிறான். வள்ளுவன் திருமணம் சொல்லிப்பார், உடம்பனை முன்னும் இழுக்கண்டு இருந்தேன், உடம்பனுக்குள்ளே உருவுரு கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்படியை நடந்து ஓம்புகின்றேன்னு சொன்னார். இந்த உடம்பை பற்றி அறிந்தவன் தான் ஞானி. வள்ளுவனும் ஞானி என்பது புறவர்களுக்கு தெரியாது, ஒரு சிலருக்கு தெரியும். ஆனால் ஒரு சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. ஆனால் உடம்பை பற்றி அறிந்தவன் தான் ஞானி. ஏன் வரதோம், ஏன் அறதரை வந்தது, எதுக்காக எருமனு வந்தது, எதுக்காக சாகணும் என்ற கண்டுபிடித்த ஞானிகள் முதல் தலைவன் சுப்பிரமணியர் தான். அவருக்கு தான் இந்த ரகசியம் சொன்னவர். அவருக்கு மட்டும் எப்படி ரகசியம் வந்துச்சுன்னா, அவர் ஜீவராசிகளை அன்பு செலுத்திட்டு வந்தார். ஜீவராசிகளை அன்பு செலுத்த எல்லாம் வல்ல இயற்கை கடவுள் தம் உடம்புல சார்ந்தார். அப்போ தான் கண்டுபிடிச்சார் உண்மை. இப்போ மூக்கில் கை வச்சு பார்த்தார். இந்த மூச்சு ஓடினால் வந்து போய்கிட்டு இருந்தால் ஒரு மனிதன் சாகாமல் இருப்பான், இது நிறுத்தினால் மனுஷன் சாக மாட்டான்னு கண்டுபிடிச்ச முதல் தலைவன் சுப்பிரமணியர் தான். அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் அகத்தியர் சொன்னார். அகத்தியர் தான் உலக மக்களுக்கெல்லாம் உண்மை சொன்னார். ஆக ஒரு மனிதன் ஜென்மத்தை கிடைத்திடும் என்றால் முதல் ஞானிகள் பற்ற வேண்டும். ஞானிகள் பற்றதுக்கு எது கிடைக்கட்டுன்னா, இனி நான் பிறவாதிருக்க அருள் செய்யணும்னா, ஓஹோ இதெல்லாம் ஒரு அது வேணும் இது ஒன்று கேட்டால் ஓடுத்தணும், நீ மட்டும் பிறவாதிருக்க அருள் செய்யணும்னு கேட்டேன். அப்போது நான் பிறவாதிருக்க எனக்கு என்னென்ன வேணாம், உயிர்கொலை செய்யாதே. இன்னும் ரொம்ப லகுவானது, உயிர்கொலை செய்யாதேன்னா. சரி கொசுலாம் போகுது, அது சின்ன சின்ன விஷயம். ஆக ஒரு உயிரை கொண்டு உண்ணு சாப்பிடாதே, உயிர் கொலை செய்ய சாப்பிடாதே, அது பாவம்னு சொன்னான். அப்போ உயிர் கொலை செய்யாதே. அப்போ உயிர் கொலை செஞ்சானே சாப்பிடுவேன். அப்போ கறி சாப்பிடாதே. அப்போ உயிர் கொலை செஞ்சு சாப்பிடாதேன்னாரு. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டான். காலையில் ஒரு 5 நிமிஷமாவது அகத்தீஸ்வரா சொல்லு. அவங்களாம் முட்ட முனிர்வாப்பா. ராமலிங்க சாமிகள் இந்த வர்க்கத்திலேயே மிகப்பெரிய தொண்டு செஞ்சவர் ராமலிங்க சாமி தான். இந்த 9 கோடி ஞானிகளும் செய்ய முடியாத அரும்பெரும் தொண்டு செஞ்சவர் ராமலிங்க சாமிகள். இன்றைக்கி அகத்தீசன் தெரியாது. அகத்தீசன் அவர் குரு. சுப்பிரமணியம் வாசியம் எடுத்து கொடுத்தாரு அவருக்கு. ராமலிங்க சாமிக்கு வாசியம் எடுத்து கொடுத்ததும், அகத்தீசனுக்கு வாசியம் எடுத்து கொடுத்ததும்
திருமூல தேவருக்கு வாசியம் எடுத்து கொடுத்ததும், கரூர் முனிவருக்கு வாசியம் எடுத்து கொடுத்ததும், அடியனுக்கு வாசியம் எடுத்து கொடுத்ததும் ஆசான் சுப்பிரமணியர் தான். ஆனால் இவ்வளோ பேருக்கு வாசியம் எடுத்து கொடுத்தாரு ஆசான் சுப்பிரமணியர். ஆனால் ராமலிங்க சாமிக்கு வாசியம் எடுத்து கொடுத்தது என்ன சொன்னார்? என்னோட உண்மையான தொண்டன், எனது அன்பு சீடன் ராமலிங்க சாமியார். இது அகத்தியசன் என்ன அகத்திய தொண்டு செஞ்சார். ஆனால் உலகம் பூராவும் ராமலிங்க சாமினா தெரியுற மாதிரி யாருக்கும் தெரியல. 9 கோடி ஞானிகள்லேயும் ராமலிங்க சாமினா இன்றைக்கி உலகம் பூராவும் தெரிகிற அளவுக்கு அந்த கருணை, அந்த உடைய அந்த சொல்லுகின்ற முறை இருக்குல்லவா, அற்புதமான முறை. அவர் சொன்ன முறை தான் இன்றைக்கி உலகம் பூரா பாடிட்டுருக்கு. ஜீவகாரணியுமே ஞானப்படி தரும்னு சொல்லியிருக்காரு. அப்போது ஒவ்வொரு மனிதனும் கடைப்பிடிக்க வேண்டியது, நான் புலார் உண்ண மாட்டேன், அந்த ஒரு கொள்கை கடைப்பிடிக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு ஞானிகள் எழுதி வச்சுருக்காங்க. ஆக நான் 36 வருஷம் பேசியிருக்கிறேன், 1000 கூட்டம் பேசியிருக்கிறேன். இன்னும் பேசிக்கிட்டே இருந்தேன். நான் என்ன ஆகும்னா, இப்போ ஒருத்தர் சொன்னார், ஒரு படுத்திருந்தார் வயசான கலவை. என்ன செஞ்சேன், வந்தான் மனைவி வந்துச்சு, யார் சொல்லிட்டு போங்கன்னு கிடச்சி. அவர் சொன்னார். அப்பவும் பேசாமல் படுத்திருந்தார் ஒரு வயசானவர். அப்புறம் மகன் வந்தான், அப்பா ஏதாவது சொல்லிட்டு போன்னு. அப்பவும் பேசவே இல்லைனாரு. அப்போ பேரப்படம் வந்துச்சு, அப்பா தாத்தா ஏதாவது சொல்லிட்டு போங்கன்னுச்சு. அப்பவும் பேசாமல் இருந்தார். அப்போ எல்லா பிள்ளைங்களும் இருந்துச்சு. இவெல்லாம் சொன்னேனே, நீ கேட்டுக்கல, நீங்கள் நான் பையனை திறக்கப்போ அப்படின்னார். இப்போ நான் பயணம் திறக்கட்டா, இப்போ நான் என்ன சொல்கிறதுனாரு. அது மாதிரி இப்போது நான் 76 77 வயசாக இருந்துகிட்ருக்கேன். இப்போ நான் பயணத்தை இருந்துகிட்ருக்கேன். எந்த பயணத்தில்? போக வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கு வந்துக்கிட்டுருக்கேன். அது மாதிரி அந்த வயசான கிழமை கேட்டால் சொன்னார், இவ்வளோ சொன்னேனே நீ கேட்டிக்கல. இப்போ என்ன சொல்லிருக்காரு, மகன் எது கேட்டானா, எங்கேயா பணம் கொடுத்துக்கிறா, அடே எங்கே வாங்கணுன்னு கேட்டியா ஒரு வார்த்தை, எங்கெங்க பணம் வாங்கியிருக்குன்னு கேட்டியா, எங்கெங்க பணம் கொடுத்துருக்கிறத கேட்டிருக்க. அப்போ வாங்கின வியாபாரத்தில் பார்க்குறேன்னா மகன் சொன்னான், அப்பா எவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன், யாராட்ட பணம் கொடுத்து, அது சொல்லிருக்கட்டும், எங்கெங்கே நான் பணம் வாங்கியிருக்கு கட்டியாட்டா, அது கேட்க வேண்டிய அவசியம் இல்லைண்ணா, கொடுத்தது மட்டும் வாங்கணும் கெடுத்துப்படுறேன். அப்போ ஏடா நல்ல மனசோட ஒருத்தர் கடை கொடுத்துருக்கான், அவனை ஏமாற்ற நினைக்கிறான். அப்போ அடிப்படை ஒருவன் கடை வாங்கினது நல்ல மனசோ கொடுத்த கடனை திருப்பி கொடுக்காதட்ட என்னோட கடைசியில் எடுத்துக்கிறேன். அப்பா எங்கே பணம் கொடுத்துருக்கேன், யாராருக்கு பணம் கொடுத்துருக்கு கட்டிய தவிர யாராட்ட பணம் வாங்கியிருக்க அதுக்கு கொடுத்து கட்டியா நீ அப்படின்னா. அப்போ எப்போ அடிப்படை எப்படி இருக்குன்னா, மனிதன் ஏமாற்றுறான், அது அவனோட வேலை. இப்போ இந்த நாளைக்கு என்ன நடக்குமோன்னு தெரியாது, இந்த அடுத்த வினாடி என்ன நடக்குமோன்னு தெரியாது. அந்த மாதிரி மனித வாழ்க்கையில் மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா, ஏதோ புண்ணியம் செஞ்சுக்கணும், அவன் செய்கிற புண்ணியம் தான் அவனை காப்பாற்றும். கடைசி வரையிலும் அவனோட காப்பாற்றுவது புண்ணியம் தான். நீ எத்தனை கோடி சேர்த்து என்ன செய்ய போகிற, கடைசியில் ஒரு 4 முறை துண்டு தான் இருக்கும். ஆக எந்த அளவுக்கு நீ பசியாற்றியோ அந்த அளவுக்கு உன் ஜென்மத்தை கடை தட்டலாம். அந்த வாய்ப்பு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அவனுக்கு. இல்லாட்டி அவனே செய்வான், பணத்தை இருக்க பிடிச்சி எதுக்கடா ஆகுது. நாளைக்கு திடீர் இப்போ நடக்கிற விபத்து நடக்க போகும்போது பார்க்கும்போது எங்கே போயிட்டா திருப்பி வர முடியுமா, அந்த அளவுக்கு இருக்குது. உடனே அங்கே அடிப்பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆக விபத்து இல்லாமல் வாழ வேண்டும். அது உடனே அவ்வாயின்னு கேட்டான். அகத்தீசான்னு சொல்லி வண்டி எடு, 2 வீலர் எடுக்கும்போதே அகத்தீசான்னு சொல்லி வண்டி எடு. எந்த வாகனத்தை தொடர அகத்தீசான்னு சொன்னால் உன்னை கொண்டு கொண்டாந்து விட்டுருவார். நான் ஆசார் சொல்லியிருக்கேன், திருமூல சங்கத்துக்கு 4 பேர் நம்பிச்சிருக்கோம். திருமூல தேவர் வாகனத்துக்கு பாதுகாப்பு, பூஜாட்ட மகரிஷி இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் பாதுகாப்பு, அகத்தீசர் வர மக்களுக்கு ஆசி வணங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்படி ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு வேண்டுகோள் வைக்க சட்டம் போட முடியாது. அவங்ககிட்டலாம் அவங்ககிட்ட போய் இப்படி அப்படின்னு சொல்லுவேன். ஐயா உன் திருவடியை நாயின்னு கிடையாது நான் கேட்குறேன். வர்ற தொண்டர்கள்லாம் நிம்மதி சாப்பிட்ணும், அவங்க சுவையாக சாப்பிட்ணும். யாருக்கும் தொண்டு செய்கிறவங்களுக்கு உறவுக்கும் தொண்டு செய்கிறவங்களுக்கு உடல் ஊக்கமும் உரமும் கொடுன்னு கேட்டிருக்கோம். அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு நாளும் தொண்டர் கேட்டுட்ருக்கோம். ஆக குடில் தொண்டர்கள் எந்த காலத்திலையும் வெற்றி பெறுவார்கள். என்ன காரணம்னா, முற்று பெற்ற முனிவர்களுடைய சங்கம் இது. இந்த சங்கம் நாங்கள் நடத்தலை, ஆசான் நடத்தி அகத்தீசன் நடத்திட்டு இருக்காரு. ஆக இந்த சங்கத்தில் வந்துட்டு போகிறத புண்ணியம் செஞ்சுக்கணும். தமிழரசு மலேசியாவில் மாரடைப்பு வந்துடுச்சு. அவங்க ஒரு அம்மா அவங்க சொன்னாங்க, ஒரு நண்பர் அப்படி இண்டு போச்சுனார், வெங்காயம் இண்டு போச்சு. உடனே என்ன செஞ்சேன், இதயத்தில் அகத்தீசன் நினச்சேன், அப்படியே நினச்சேன்.
ஒரு நொடி உள்ளே பூந்தார். உள்ளே பூந்து அதை அடைப்பு எடுத்துகிட்டு போயிட்டார். அப்போது எங்கே இருந்தாலும் எதை வேணாலும் செய்யலாம். அவர் மூணியாடு சொன்னார், மழை வருது. இவர் சொன்னார் வேலை நடத்தலைக்கு. அப்போது என்ன அங்கே மழை பெய்யுதுனார். அப்படியா, என்னப்பா உனக்கு தான்ப்பா திருமண பூஜை செய்கிறாங்க, நீ அவன் மழை நிறுத்தி கொண்டு மழை நிறுத்தி கேட்ட அடுத்த 10 நிமிஷம் மழைன்னு போச்சு. அப்போது எந்த இடத்துலேருந்து யார் எது கேட்டாலும் அந்த குறையை நீக்கிறதுக்கு ஆசான் அகத்தியசான் உண்டு. எனக்கு அந்த யோகியம் கிடையாது. நான் தான் பயணத்தில் இருக்கேன்னு இப்போ நான் பயணத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேன். 77 வயசாச்சு. நான் நாளை எண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ஆண்டு கணக்கு எண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம். இப்போ நாடு கணிக்கிட்டு இருக்கோம். அப்போ வார கணக்கு எடுவோம், அப்புறம் மாத கணக்கு எடுவோம், அப்புறம் ஆண்டு கணக்கு எண்ணிக்கிட்டு போயிடுவோம், அப்புறம் யோகமாக கெடுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். அப்போ அதை கேட்டுக்கிட்டே இருக்க இப்போ கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போது ஆக நீங்களும் ஆசான் அகத்தீசன் ஒரு முறை கேட்ட போதும், அகத்தீசான்னு சொன்னால் போதும், 1000 தண்டமும் கெடுக்கிட்டு எனக்கு அப்பேற்பட்ட மகானவர். ஓம் அகத்தீசான்னு சொன்ன அந்த வினாடியே அவர் சைடு 9 கோடி பேர் ஞானி பார்ப்பார். நான் ஒரு அகத்தீசை கும்பிட்டேன், நீ என்ன கும்பிட்டு இருக்கிறாவது எனது ஆசான் சுப்பிரமணியன். அதுக்கப்புறம் முருகாயின்னு சொன்னோம். ஆக ஞானிகள் எத்தனை பேரும் ஆசான் சுப்பிரமணியர் ஆசைப்பட்டாலும் கடைசி நேரத்தில் நான் என்னப்பா செய்ய முடியும், முருகான்னு சொல்லிட்டார். ஆக அகத்தீசனை வணங்கினாலும் சரி, திருமூல தேவரை வணங்கினாலும் சரி, ராமலிங்க சாமி வணங்கினாலும் சரி, எல்லாம் ஒரே தன்மையானவர்கள் தான். அத்தனை பேரும் வாசி வசப்பட்ட மக்கள் தான். அத்தனை பேரும் மரணமில்லா பெருவாழ்பட்டவர்கள். ஆகவே நீங்கள் எல்லாம் இந்த வாய்ப்பை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி நீங்களும் தினம் பூஜை செய்யும்போது தான் கேட்கணும், என்னால் எந்த உயிர்களுக்கும் இடையூறு வராதிருக்க அருள் செய்ய வேண்டும். என்னால் எந்த உயிர்களுக்கும் இடையூறு வராதிருக்க அருள் செய்ய வேண்டும். அதே போல் பிற உயிர்களால் எனக்கு இடையூறு வராதிருக்கணும் கேட்டுக்கணும். அப்போது இப்படி ஒரு வேண்டுகோள் வைக்கணும், என்னால் எந்த உயிருக்கும் இடையூறு வராதிருக்க நீ அருள் செய்யணும்னு கேட்கணும். அப்போ தினமும் திருவடி பூச்சிக்கு அருள்ச்சின்னு கேட்கணும். இப்படி கேட்டுக்கிட்டே வந்தால் என்னைக்காவது வாய்ப்பு கிடைக்கும். ஆக நீங்கள் எல்லாம் இப்போ இளைஞர்கள் உங்களுக்கு இன்னும் வயசாகலை, எனக்கு வயசாச்சு. நான் இப்போ சொல்லிட்டு போயிடுறேன். நான் இப்போது பயணத்தை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். 1 வாரம் 2 வாரம் 4 வாரம் 6 வாரம் 10 வருஷம் 20 வருஷம் கெடுக்கிட்டே இருக்கேன். ஆக நீங்கள் அந்த வாய்ப்பை பெறணும்னு சொல்லி முடித்து நீங்களும் இந்த வாய்ப்பு பெறணும். இந்த சங்கத்தோடு தொழிற்சி எனக்கு அத்தனை பேரும் எல்லா நாளும் வளரும் பேர் கேட்டு இது நேரம் உங்களுக்கு கேட்டு உங்கள் திருவிழி வணங்கி முடிக்கிற வணக்கம். என்ன கஞ்சி தானே, உப்புல கஞ்சி சாப்பிட்றேன். 2 வருஷம் 4 மாதம் உப்புல கஞ்சினேன். ஒரு நாள் ஆசான்னு கேட்டேன், ஏதாவது ஒரு சாப்பாடு கூட இப்படி தான் இருக்கணும் சாப்பிட்டார், வேறு வழி இல்லை. ஆனால் இதோட விளைவு எப்படி இருக்குன்னா, உலக மக்களுக்கு இப்போ அறுசுவை சாப்பிட்றவனுக்கு போயிட்டுனா நான் அறுசுவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான்னு சொன்னால் நரத்தரை வந்துக்கிட்டு தான் இருக்கும். சாவு வரதான் போவனுக்கு, ஈழெருமல் வரதான் செய்யும். ஆனால் எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த வாய்ப்பு எல்லோரும் பெறணும்னு சொன்னால் நம்ம காட்டுற பாதை வகத்தீஸ்வரா நந்தீஷா என் பூஜை செய்ய நேரில் அப்போ நான் சைக்கிளில் வியாபாரம் போவேன். அகத்தை பார்த்து சொல்லிகிட்டே போனேன். அது பூஜை ஏற்றுக்கிட்டார். அதை பஸ்ஸில் போகும்போது சைக்கிளில் போகும்போதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன். அப்படியெல்லாம் சொல்லி வச்சா இந்த இடத்துக்கும் நான் சொன்ன முறை இருக்க. ஐயோ கிட்டத்தட்ட 1 கோடி முறை போகும்போது அகத்தியசான்னு சொல்லிக்கிட்டே போவோம், வருகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி வாய்ப்பு நான் பெற்றிருக்கிறேன். நீங்களும் அது மாதிரி சொல்லி ஆசைப்படணும். அதை முடிச்சு வாயா ரங்கநாதன் அவர் ரங்கநாதன் சொல்லியிருந்தார். அவங்க அப்பா உங்கள் அப்பா வந்தார், ரங்கநாதன் சொன்னேன். பேசப்ப அனுபவத்தை சொல்ல. இவர் இருக்காரே, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி குடியில் வந்தார். இந்த பையனை யார் இந்த பையன் ரொம்ப பண்புள்ள பையனாக தெரியுதான்னு சொன்னார். அவர் செஞ்ச வேலையை பார்த்தேன். விர உடைக்கிறது இருக்கிறாரு, யார் இவருன்னு கேட்டேன். இவர் சொன்னோடனே நல்ல பையனை பண்புள்ள பையனாக இருக்கானே அப்படின்னு சொன்னேன். என் மாடம் அவன் சொல்ல நினச்சிடாத, பண்புள்ள பையனாக தெரியுது அப்படின்னு சொன்னேன். அந்த நினைப்பை அன்னையிலேருந்து ஒரு நினைப்பா பேசுது. ஓங்கார குடிலாசனுடைய திருவடியில் பொன் பாதமலர்களை வீழ்ந்து வணங்கி ஒரே ஒரு விண்ணப்பம் ஓங்கார குடிலாசனிடம் கேட்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுக்கு முன்னாடி ஐயா அவர்கள் என்னை தயவுசெய்து மன்னிக்க வேண்டும். உப்பில்லாத ஒரு கஞ்சியை சாப்பிட்டு கொண்டு கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லும் இந்த நேரத்திலும் எங்களுடைய ஆர்வ கோளாறின் காரணமாக ஐயா இன்னும் ஒரு 5 நிமிடமாக பேச வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாக ஒரு கேள்வியை வைக்கின்றோம்.
இதில் தவறு இருந்தால் ஐயா அவர்கள் தயவுசெய்து அன்பர்கள் சார்பாக என்னை மன்னிக்க வேண்டும் என்று திருவடி பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன். ஞானிகளுடைய சுவடிகள் எல்லாம் படித்திருக்கின்றோம் ஐயா. இப்போது கூட நேற்று கூட சட்டமுனி நாதருடைய 2007 வெளியிட்ட ஒரு சுவடியை படித்தோம் ஐயா. அதில் ஞானிகள் அகத்தியர் முதல் கொண்டு எல்லா ஞானிகளும் குருநாதர் குடிலாசனுடைய பக்தியை வியந்து பாராட்டியிருக்கிறார்கள். அந்த ஞானிகள் பால் குடிலாசன் வைத்த ஒரு அன்பை வியந்து பாராட்டியிருக்கிறார்கள். அடிமைத்தனம் என்று நீங்கள் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் அடிமையாக இருக்கின்றேன் குருநாதருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த அடிமைத்தனத்தை, அந்த பணிவை, முக்கியமான அந்த வார்த்தையை தான் ஐயா, பணிவை எல்லா ஞானிகளும் சுவடியின் மூலியமாக வியந்து பாராட்டியிருக்கிறார்கள். இப்போது இங்கே ஐயா 105 அறையில் பார்க்க வர்றதுக்கு முன்பு அவை குரல் எழுதியிருக்கும், குருவின் அடிபணிந்து கூடுவது அல்லாருக்குன்னு என்று அருவமாய் நிற்கும் சிவம்னு சொல்லி அந்த குரல். அதில் குருநாதருடைய திருவடி பணிந்து, அடிபணிந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு விளக்கம் மேலோட்டமாக ஓரளவு தெரிந்தாலும் எந்த அளவுக்கு குருநாதர் உடைய திருவடியில் அன்பர்கள் பணிய வேண்டும். ஐயாவுடைய அனுபவத்தில் ஐயா 40 ஆண்டு காலமாக ஞானிகளுடைய திருநாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள், பூஜை செய்து வருகிறீர்கள் என்று எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள். ஐயா அவர்கள் எந்த அளவுக்கு கரூர் முனியருடையோ சுப்பிரமணியருடையோ அகத்தீசருடையோ திருவடியில் பணிந்திருக்கீங்கள், அந்த அடிபணிந்து குருவுக்கு எந்த அளவுக்கு பணிவாக ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை ஐயா அவர்கள் எங்களுக்கெல்லாம் கருணை கொண்டு சொன்னால் அந்த எங்கள் காதில் விழட்டும் ஐயா. சிறிது அந்த கருத்துக்கள் காதில் விழுந்தால் எங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு தொண்டனுக்கு எந்த அளவுக்கு பணிவு வேணும், நீங்கள் காமிச்ச பணிவு கொத்தடிமை அப்படிங்கிறதுக்கு விளக்காங்க. குருநாதர் அவர்கள் தவம் மேற்கொண்ட காலத்தில் எந்த அளவுக்கு கொத்தடிமையாக ஞானிகளிடத்தில் இருந்தார்கள், அந்த ஒரு அதுபோல் நாங்கள் எப்படி அன்பர்கள். நான் ஆரம்ப காலத்தில் கேட்பேன், நீங்களாம் பெரியவங்க ஐயா, நான் பாவி தான்ப்பா, நான் பாவி தான், நான் பாவின்னு எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும், எத்தனையோ பாவிகளுக்கு நேரம் செஞ்சுருக்கேன், அது எங்களுக்கு அது எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். இந்த மாதிரி நாயின்னு கடக்கட்ட பாவி, நான் கொடிய பாவி. சில பேர்த்த முறைச்சி பார்ப்பேன், சில பேர்த்த கடுமையாக பார்த்துருப்பேன், ஏதோ செஞ்சுருக்கேன். என்ன நான் செய்யாத பாவமே இல்லைப்பா, நான் இந்த மாதிரி சொரு பிடிச்ச நாய் என்னை போன்ற ஒரு பாவி உலகத்தை யாருமே இல்லை. நான் இருந்தாலும் உன் திருவடியை பூசிக்கிறேன், அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கப்பா, நீ தான் எனக்கு வாய்ப்பு தர வேண்டும் தினம் கேட்டிருக்கேன் ஆசானே. நான் என்னை பெரிய முடிச்சு சொல்ல மாட்டேன், நான் பாவி தான் தாயே, இன்னும் ரொம்ப கீழே இருக்கேன், நான் பாவி தானேப்பா, பாவிங்கன்னு தெரியும், எனக்காக மனமிறங்கி நீங்களாம் பெரியவங்க அருட்சின்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஆசானே. விழுந்து வணங்கியிருக்கேன், விழுந்து வணங்கி புறம் தேஞ்சு போச்சு, பாதி பூர்வ ஊர் பாதியே தேஞ்சு போச்சு. நான் வீழ்ந்து வணங்காத நாடு இல்லை. நான் சொல்லுவேன், இப்படி கையை வச்சுட்டு, இந்த கையால் செஞ்ச பாவங்கள், சொல்லால் செஞ்ச பாவங்கள், சிந்தையால் செஞ்ச பாவங்கள் எல்லாம் உன் திருவடி சமர்ப்பிக்கிறேன், பாவியை ஏற்றுக்கொள்ள அருள் வேண்டும். இப்படி கேட்பேன், பஞ்சமா பாவிக்கு நான் பாவினான் என்னை ஏற்று அருள் சொல்லி சாதான் வீழ்ந்து வணங்கியிருக்கிறேன். இதை பார்த்தார் ஆசான், என்னடா அது, நான் என் பாவி தான் ஐயா, உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நீ எத்தனை பேத்துக்கு அருள் செஞ்சுருக்கிற, எத்தனை பேத்துக்கு அருள் செஞ்ச அதுவும் தெரியும் எனக்கு, எனக்கு அருள் செஞ்ச அவன் நட்டமானு கட்டுக்கிட்டேன். அப்போ எனக்கு மட்டும் நீ அருள் செய்யாமல் எல்லாத்துக்கும் அருள் செய்றியே, அவள் அவ்வளோ பெரிய பாவிக்கு எவ்வளோ புண்ணியமுக்கு அருள் செஞ்சுருக்கேன், எவ்வளோ பாவிகளுக்கும் அருள் செஞ்சுருக்கேன், எனக்கு அருள் செய்ய நான் நட்டாம உனக்குன்னு கேட்டேன். இந்த மாதிரி ஏதாவது எனக்கு அருள் செய்யப்பட்டால் உன்னை கோட்டு கொண்டு போட்டு சொன்னேன். அந்த அளவுக்கு பெரிய முடிச்சா நீ, ஏன்னா எனக்கு அருள் செய்யப்பட்டால் உனக்கு கோட்டை கொண்டு எடுப்பாட்டுன்னு சொன்ன ஒரு அளவுக்கு எவ்வளோ பெரிய மனுஷன், உண்மையிலேயே பெரிய மனுஷனை. என்ன காரணம், உன் திருவடியை நான் பட்டிட்டல, அன்றே நான் பெரிய மனிதன், நான் பாவிதான் எனக்கு தெரியும் என்று உன் திருவடியை அகத்தீசா அடிமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டேனோ அன்றே நான் பெரிய மனிதன் சொன்னேன். ஓஹோ, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா, என்னைக்கு உன் நாமத்தை சொல்லணும் என்று உன் திருவடியை பூஜை செய்ய ஆரம்பித்தனோ அன்றே நான் பெரியவன், அன்றே உயர்ந்தவன் சொன்னேன்.
அப்போது அடிப்படை எப்படி இருக்குன்னா அவங்ககிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்கணும். எப்பா தினம் தினம் பூச்சி சேர்த்துக்க வாய்ப்பு கொடுப்பா, வேணா முடியலப்பா, உட்காந்து பூச்சியே முடியல, உட்காந்து பூச்சி செஞ்சால் கரகார பிரச்சனை வரான், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்குது, எல்லாத்தானுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அவன் என்ன செய்வான், ஒரு சின்ன வியாபாரம் இருப்பான், அப்புறம் என்ன செய்வான், அதை கொஞ்சம் லாபம் வரும், அப்போ இன்னொரு வியாபாரம் ஆரம்பிப்பான், அதில் கொஞ்சம் லாபம் வரும், அப்புறம் இன்னொரு வியாபாரம் ஆரம்பிப்பான். அப்போ இப்படியே வியாபாரத்தை பிரிக்கிட்டே போவான். கடைசி என்ன ஆகுன்னா, அடே பூரா போதும் அதுக்கே செலவு செய்கிறடா. அப்போ வந்த காசு போதும்ல, உணவு உடலுக்கு வியாபாரம் செஞ்ச ரைட்டு, அளவு கடந்து விரிவுபடுத்த என்னாகும், மனசுமா வரும். அப்போ என்ன செய்வான், ஒரு அளவுக்கு தான், ஒரு அளவுக்கு இருந்தால் போதும். அப்போ ஆசான் பொருள் நீ சின்ன வியாபாரம் செஞ்சாலே அது மூலம் மறுவை வரும். வியாபாரத்தை பெருக்க மன உளைச்சல் தான் வரும். எனக்கு தெரியும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, விரைவா கோடீஸ்வரன் நினைப்பான். கோடீஸ்வரன் ஆக போறியா, மனசுமா உடப்போகிற உனக்கு கோடீஸ்வரன் ஆகிறது அப்புறம் இருக்கட்டும், நீ விரிவுபடுத்த அதிகமான மூளை செலவு செய்ய வேண்டிய இருக்கும். கடைசி நேரத்தில் விரைவாக உனக்கு சிந்திக்க முடியாத அளவுக்கு வந்துடும். ஓரளவுக்கு போதும், நீ கேளு, ஆசானை கேளு, அடியனுக்கு செல்வனில் பிறகு ஒன்று கேளு, அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். நீ அந்த வியாபாரம் செஞ்சாலாம் இருக்கும், இந்த வியாபாரம் செஞ்சாலும் இருக்கணும், விரிவுபடுத்திகிட்டே போய்கிட்டே இருப்பான். கடைசியில் என்னாகும், எல்லாம் தோல்வியும். ஒன்றே செய், அது நன்றே செய், அது இன்றே செய்ன்னு சொன்னான். ஆக வியாபாரத்தை விரிவுபடுத்த பிரச்சனை இல்லை, அது சேரும்னு. அப்போ செயல்படும் போது ஆசான ஆட்சி இருக்கணும். ஆசான ஆட்சி மேற்கொண்டு நீ எதை தொட்டாலும் வெற்றி பெறலாம். உன் திறமையை கொண்டு செஞ்சீங்கன்னா ஒரு எல்லைக்கு உட்பாட்டபடி நிற்கும். அப்போ என்னாகும், விரிவாகிட்டே போயிட்டு இருக்கும், எல்லாம் பாடுபட்டுக்கிட்டே இருப்பான், அப்புறம் செயல்பட முடியாமல் போயிடும். ஆனால் ஆசான ஆட்சி மேற்கொண்டு செஞ்சுன்னா எந்த காரியத்திலும் வெற்றி பெறலாம். இதுதான் எங்களோட உண்மை. இப்போது அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது 4-5 கோடி பேர் அன்னதானம் செஞ்சுக்கணும்னா அது இதெல்லாம் கேட்கணும். ஏழை எளிய மக்களுக்கு பசியாட்ட அருள் செய்யணும், ஏழை எளிய மக்களுக்கு பசியாட்ட அருள் செய்யணும், அதுக்குரிய பண்புகள் தொடர் இருக்கணும்னு கேட்டுக்கணும். எதை கேட்குறியோ அதான் செய்வாங்க, கேட்கணும். இதெல்லாம் சரியப்பா, நீ பெற்ற அந்த மரணமெல்லாம் பெருவாழ்வு அடியன் பெறுவன்னு கேட்கணும். எல்லாம் கொடுத்துருக்க, உணவு கொடுத்துருக்க, உடை கொடுத்துருக்க, எல்லாம் கொடுத்துருக்கேன். நீ பெற்ற அந்த மரணமில்லா பெருவாழ்வை நான் அடிமை பாவி பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாவிக்கு அந்த வாய்ப்பை தர வேண்டும் என்று கேட்கணும். அந்த வாய்ப்பை கேட்டால் நடக்கும். ஆக இப்படிலாம் எங்கநாதன் பேசினதுக்கப்புறம் தான் எங்கநாதன் பேசிகிட்டு இருக்காரு இப்போ. ஆக கேட்டதுனால சொல்லிக்கிட்டு தான். சரி, இன்னும் மட்டும் பேசலாம். அவர் சொல்லுவார், அவருக்கு ஒரு இன்றைக்கி கஞ்சி கொடுக்க போகிறப்போ அவர் இப்போ கோதுமை கஞ்சி கொடுக்க போகிற இப்போ கோதுமை கஞ்சி கொடுக்கான்னு இருக்கா, எந்திரிச்சு அவர் பாட்டு ஓட போகிற பின்னாடியே போகிறார். பெக்கு தொண்டர் கேட்டேன், அவர் தொண்டர்கள் எப்படி பணியணும் அப்படின்னு கேட்குறேன். தொண்டர்கள் பணிவு எப்படி பணிவுனா என்னது? எப்படி பணிவு அவர் சொல்கிறார், முருகாந்தி கேட்டார், தொண்டர்கள் பணிவு இருக்கிறார். சாதாரண விஷயம் இல்லை. பணிவு என்பது புண்ணியவான்களுக்கு தான் வரும், இல்லைன்னு சொன்னால் வரப்பாக தான் இருப்போம். ஏன்டா அந்த அளவுக்கு புண்ணா, ஏன்டா அது அவனு விட்டு அவங்களது வேற புண்ண, அவன் வேணாடாது. அதனால தான் யாகன்ற கருவம் இருக்குது அவனுக்கு. இந்த பணிவு என்பது பணிவு என்பது புண்ணியத்தால் வருவது. அந்த வரப்போ எல்லாத்தையும் பிறர் மதிக்க கற்றுக்கணும்ல, பிறர் மதிக்க கற்றுக்கிட்டாவே அவன்கிட்ட பணிவு இருக்குன்னு அர்த்தம். அந்த பணிவு எப்போ வரும்னா புண்ணியவானுக்கு தான் வரும். பணிவு கேட்கணும். நான் ஆசானு கேட்டிருக்கேன், அடியேன் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும், அடியேன் பண்புடவனாக நடந்து கொள்ள வேண்டும், அடியேன் தாயின் கேட்டிருக்கேன். இப்போ கேட்டுக்கிட்டு வரப்போ எல்லா உயிர் என்னதிலும் அவ்வுயிருக்கு வரும் இடையூறுக்கு நீக்குதலும் அதுக்குரிய வாய்ப்பும் தர கேட்டிருக்கோம். அடிமைக்கு தாய்மை கொள்ள வேண்டும், அடிமைக்கு தாய்மை கொள்ள வேண்டும், அடிமைக்கு தாய்மை கொண்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அடியேன் பணிவோடு நடக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கணும். ஆக இப்படி கேட்டுக்கிட்டே வந்தால் தான் இருக்கும். என்னைக்கா ஒரு நாளைக்கு வாய்ப்பு இருந்தால் ஆசன அருள் செய்வார். ஆக பணிவு என்பது ஒரு நாள் 2 நாள் வராது. தயசிந்தை உள்ள ஆசான அகத்தீசர், தாயினும் மிக்க தயவுடையவர் அகத்தீசன். அவர் திருவடியை பற்றாமல் ஒருவனுக்கு பணி வராது, அவர் திருவடியை பற்றாமல் ஒருவனுக்கு ஞானம் வராது, அவர் திருவடியை பற்றாமல் உனக்கு இது தயவு செய்து இந்த லோபித்தனம் இருக்குல்ல, இந்த லோபித்தனங்கிறது சின்ன விஷயம் இல்லை. அவன் என்ன தான் இருந்தாலும் அந்த லோபித்தனம் இருக்கும், ஆளை பிடிச்சி இழுத்துடும். ஒவ்வொரு மனுஷன் சாவது பூராமல் லோபித்தன் தான். லோபித்தனம் இருக்கிற மனுஷன் தேரவே மாட்டான். அப்போ அவர் எங்கே வர்றாரு, வந்துக்கிட்டே இருக்கா. அவர் கிட்டத்தட்ட ஒரு 40-50 லட்சம் கொடுத்துருக்காரு. பார்த்தா ஒன்றுமே தெரியாமல் இருக்குன்னு அவருக்கு மட்டும் ஒரு 40-50 லட்சம் அன்னதானத்துக்கு கொடுத்துருக்காரு. மாதம் பார்த்தா பெரிய அகசியமாக இருப்பார். அவர் மாதம் கிட்டத்தட்ட 3-2 லட்சம் மட்டும் கொடுக்குறாரு. இப்படியெல்லாம் பல பேர் புண்ணியவன் ஆகிறதுக்கு காரணம் என்ன, இந்த சாப்பாடு பார்க்குறாங்க.
நம்ம கொடுக்குற காசு நல்லதுக்கு போகுது அப்படி அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இந்த சங்கத்துக்கு கொடுக்குற காசு மட்டும் வீண் போகாது. ஏன்னா இப்போ 100 கோடி வந்து சொன்னார், ஒரு 100 கோடி வந்துச்சு. இப்போ இருக்கிறது ஒரு வீட்டை பையில் ஒன்றும் கூட இல்லை. ஆக அப்படியே நாட்டு மக்கள் வீசி செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி சங்கத்துக்கு பொருள் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி சங்கத்தை தொண்டு செய்கிறதுக்கும் புனி வச்சிருக்கணும். அவங்கெல்லாம் வந்து பணிவாக இருக்கிறதுக்கு கேட்டார் முருகாந்தம் பணிவுன்னா, பணிவு சின்ன விஷயம் இல்லை. அவங்க தொண்டு செஞ்சுட்டே இருந்தால் அந்த பணிவு ஒரு சொல்லி முடிச்சுக்கிறோம். இப்போ நான் முன்னேறதுக்கு காரணமே இந்த ஞாபகம் தான். ஓமகத்தி சாயனம, 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 ஓமகத்தி சாயனம. நிறைவு பாடல். வாழ்கவே வாழ்க எண்ணந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. ஓம் ஓம் குடிலாசான் திருவடிகள் போற்றி, ஓம் குடிலாசான் திருவடிகள் போற்றி, ஓம் குடிலாசான் திருவடிகள் போற்றி. ஓம் ரெங்கராஜ தேசிக சுவாமிகள் வாழ்க, ஓம் ரெங்கராஜ தேசிக சுவாமிகள் வாழ்க, ஓம் ரெங்கராஜ தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க.